கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஒரு புதிய நாளிலே அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய பெரிய கிருபையாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அவருடைய பெரிய கிருபையின் நிமித்தமாய் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறார். உண்மையாய் யார் இருக்கிறாங்களோ, யார் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, யார் தேவனிடத்தில் உண்மையாய் நடக்கிறாங்களோ அவங்க தான் அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எப்படியாப்பட்ட உண்மை, எப்படி அவரிடத்துல உண்மையாக இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற காரியம் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். மோசையை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்படி அவரே சாட்சி கொடுக்கும்படியாய் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், நம்மளை வேறுபடுத்தவர் உண்மை உள்ளவர், இந்த நாள் வரைக்கும் நம்மளை உயிரோடு பாதுகாத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். எப்பயும் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். மோசே சொல்கிறாரு, எங்கும் அவன் உண்மை உள்ளவன், எப்பயுமே அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியா, ஒருவேளை இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பொய் சொல்லியிருந்திருக்கலாம். சின்ன விஷயம் தானே, பொய் தானே, சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் ஆராய்ந்து எறிகிறவர் ஆயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம பேசும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பேச வேண்டும். நம்ம சின்ன பொய் தானே, இல்லை சின்ன தவறு தானே, சின்ன வார்த்தை தானே, சின்ன காரியம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது தேவனுடைய சமூகத்தில் அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம பேசுகிற காரியம் தேவனை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த நாளில் அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமான மகள், நீ எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே உண்மை உள்ளவனாக இருந்ததுனால ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டும்படியாய் தேவன் ஒரு மாதிரியை காண்பித்து அவர்கிட்ட மாத்திரம்தான் முகமுகமாய் பேசினார். மோசே உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் தேவன் தன் சிநேகிதனிடத்தில் பேசுகிறது போல பேசினார். நீங்களும் நானும் உண்மை உள்ளவங்களாக இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்ம கூப்பிடும்போதெல்லாம் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவர் முகமுகமாய் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். மோசே உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் அவரை நம்பி அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களையும், அவ்வளோ பெரிய கூட்ட ஜனங்களையும் நம்பி கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம தேவனுடைய சமூகத்தில் உண்மை உள்ளவங்களாக இருந்தோம் அப்படின்னா, ஒரு வேளை இது இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம உண்மை உள்ளவங்களாக இருந்திருக்கலாம், கடமைக்காய் ஜெபித்து இருந்திருக்கலாம், கடமைக்காய் வேதத்தை வாசித்து இருந்திருக்கலாம், தெய்வத்தை ஏமாத்திருந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவரே நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது, உண்மையாய் வேதத்தை படிக்கும் பொழுது, உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நான் கனமான ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி, பிரியமானவர்கள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார்.